ஸோ இந்த மல்கியா தீர்க்கதரிசியோட புஸ்தகத்தை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கிறார்ல. ஸோ அதுல நமக்கு மெயினா ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற காரியங்கள் அவர் மாறாதவர். அவர் ஒரு நாளும் மாற போறது கிடையாது. அவருடைய வார்த்தையில மாற போறது கிடையாது. அவருடைய வாக்குத்தத்தங்கள்ல மாற போறது கிடையாது. அவருடைய வல்லமைகள்ல மாற போறது கிடையாது. அவருடைய எதுலையும் மாற போறது கிடையாது. ஆனா அவர் மாறினாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொண்டு போற ஒரே ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்களும் நானும். அப்படின்னா நம்ம மூலமா தான் அவர் நிறைய காரியங்களை அவர் மாறாதவர் என்பதை நம்ம ப்ரூவ் பண்ற ஒரு ப்ரூஃபா நம்மளை வச்சிருக்கிறான்னு சொல்லிதான் நம்ம பார்க்கிறோம்ல. சோ அது அந்த நாள்ல நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். முதலாவது அதுல நம்ம முக்கியமா இந்த 4 அதிகாரங்களையும் ஒரு ஆண்டவர் எல்லாம் என்ன சொல்றாருன்னா நேசிக்கிறத சொல்றாரு. நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்க என்ன நேசிக்காம போயிட்டீங்க அப்படிங்கிறாரு. சோ காட் ஃபர்ஸ்ட் மெசேஜே இதுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆரம்பமே எப்படி இருக்குதுன்னா ஐ ஐ ஹவ் லவ்ட் யூ, இல்ல நான் ஏசாவை வெறுத்தேன், உங்களை நான் நேசித்தேன் அப்படிங்கிறார். அவர் நேசிக்கிற ஒரு லவ் லெட்டரா தான் ஆரம்பிக்கிறார். இல்ல அது ஒரு பெரிய பாரம்னு சொல்லி முதல்ல வாசிக்கிறோம். இசைக்கியலுக்கு வந்த பாரம்னு சொல்லி வாசிக்கிறோம். அடுத்த வசனமே நீங்க பாத்தீங்கன்னா ஐ லவ் யூ அப்படிங்கிறார், உங்களை நேசிக்கிறேன். இது ஆண்டவர் எக்ஸ்பிரஷன் இப்போ நேரமா ஆண்டு சொல்லல. The whole Bible he repeated, I am loving the people. ஆண்டவர் நேசிக்கிற இஸ்ரேல் ஜனங்களை நம்மளை அவர்கிட்ட ஏற்றுக்கொள்ள நம்ம எல்லாரையும் அவர் நேசிக்கிறவரா இருக்கிறார். இப்படி நிறைய வசனங்கள் நம்ம வாசித்திருப்போம்ல. அவர் தன் சொந்தமாகும்படி தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொண்டார் சொல்லி பார்க்கிறோம். சகல ஜனங்கள் நீங்க திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து, நம்ம மேல அன்பு வைக்கிறதுக்கு அவருக்கு என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கும்போது அவ்வளவாய் நம்ம நேசிக்கிற ஆண்டவர். நாம அவரை தெரிஞ்சுக்கல, அவர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டார். அவர் முந்தி அன்பு கூர்ந்தாருன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவருடைய அன்பு அது அனாதி சிநேகம் அப்படின்னு சொல்லுது. நீ கனம் பெற்றாய், நானும் உன்னை நேசித்தேங்கிறார். நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் அப்படின்னு சொல்லி இப்படி ரிப்பீட்டடா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் சொல்லிட்டே இருக்கிறத பார்க்கணும். இதுல நான் யாக்கோபுக்கு சொல்லும் போது யாக்கோபை நேசித்த ஆண்டவர் அவன் என்ன செய்யறாருன்னா அவன் பேரை மாத்தி இஸ்ரவேல் இளைஞனாயிருந்த போது நான் அவனை நேசித்தேன், எழுத்திருந்த என்னுடைய குமாரனை வரவழைத்தேன், அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களுடைய முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். இப்படி நிறைய பேர் போனாங்க. ஆனா இவனை நான் நேசித்தேங்கிறார். ஒருவேளை ஏசாவை வெறுப்பதற்கும் இவனை வெறுப்பதுன்னு சொல்லி போட்டிருக்குது. அவனை காட்டிலும் நான் உன்னை ப்ரையாரிட்டைஸ் பண்ண சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்மளை இன்னும் அதிகமாய் ஏசாவை விட அதிகமா நேசிக்கிறார். அவ்வளவுதான். அதுல அவனை அப்படி வெறுத்துடலாம் சில ஆண்டவர் இல்ல. சோ மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளினாலே நான் அவர்களை இழுத்தேன்னு சொல்றார். இவ்வளவு ஒரு பெரிய ஆண்டவர்ல ஆண்டவர் நம்ம எங்க போனாலும் எப்படி விலகி போனாலும் அவர் நம்ம கூடவே இருக்கிறவரா இருக்கிறார். அவர் நம்மளை ஒருபோதும் கைவிடாதவரா இருக்கிறார். அவர் நம்ம நேசிக்கிறவரா இருக்கிறார். அப்படி இவர் ரிப்பீட்டடா அந்த வசனங்களை சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆனா இந்த மல்கியா புஸ்தகம் ஃபுல்லா வாசித்து பார்க்கும்போது கேள்வி மேல கேள்வி 7 கேள்விகளை கேட்கிறாங்க. அந்த 7 கேள்விகளை மட்டும் பார்த்துட்டு பிராக்டிக்கலா நம்ம லைஃப்ல இதை நம்ம செக்லிஸ்ட் மாதிரி நீங்க பார்த்துட்டு முடிக்கலாம்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். இந்த செக்லிஸ்ட்ல நம்ம முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, நான் இப்படி உங்கள்கிட்ட அன்பு கூறுதேன் அப்படின்னு சொல்லி கேட்கிற ஒரு காரியம் இல்ல. நீங்க என்ன எங்களை எப்படி சிநேகித்துன்னு சொல்லி கேட்கிற காரியம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்க நாமத்தை நாங்க எங்க அசட்டை பண்ணோம் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. இந்த கேள்வி நான் கேட்டு பார்த்தேன். ஆண்டவரே நான் எங்க அசட்டை பண்ணேன், நான் எங்க உங்கள்கிட்ட அன்பு கூறாம போனேன், நான் எங்க அசுத்தப்படுத்தினேன், எங்க நான் உண்மைய எதனால உங்க வருத்தப்படுத்தினேன், நீங்க வெரி சேடா இருக்கீங்களா, இதுக்கு காரணம் என்ன, அது நான் என்ன பண்ணேன், எந்த விஷயத்துல திருமணம் சொல்றீங்க, நான் திருமணம் எந்த விஷயத்துல திருமணம் சொல்றீங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்கணும். அது எதனால வஞ்சித்தோம் சொல்றது எதனால வஞ்சித்தோம், விரோதமான என்னதான் பேசிட்டோம் ஆண்டவரே, என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி அத்தனை காரியத்தை கேட்கிறார். அதுல முதல்ல அவங்க கேட்ட கேள்வி, அதற்கு நீங்கள் எப்படி சிநேகித்தீர் சொல்றது அதை அவர் தாங்கவே முடியல. முதல் கேள்வி ஆரம்பிச்சிட்டார். இதுல ஒருவேளை நம்ம அவரை நேசிக்கிறவர்களா இருப்போம்னா அந்த கேள்விகளுக்கு அவருக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும்ல. இந்த ஃபுல்லா மல்கியாவுடைய தீர்க்க புஸ்தகம் முழுவதுமாகவே இந்த கேள்விகள் நிறையப்பட்டது. நம்ம லைஃப்லயும் கூட ஆண்டவரை நாங்க ஏதாவது ஒரு விஷயத்துல திரும்பணுமா,
நாங்க எதையாவது வஞ்சித்திருக்கோமா? நாங்க எங்கேயாவது அசுத்தம் காணப்படுறதா எங்க லைஃப்ல? நாங்க எங்கேயாவது இன்னும் அசுத்தம் பண்ணிட்டே இருக்கிறோமா அவங்க லைஃப்ல? இத காரியங்களை இன்னைக்கு காலையில நம்ம தியானிச்சு ஜெபனத்தை முடிக்க போறோம். ஒருவேளை அவங்க முதல்ல கேட்ட கேள்வி பாத்தீங்கன்னா, அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்? நிறைய இந்த வசனங்களை பாத்தீங்கன்னா, நான் உங்களை சிநேகிதன் சிநேகிதர் என்று கர்த்தர் சொல்றார். சிநேகிதர் என்று கர்த்தர் சொல்றார். நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்றார். எப்படின்னு கேக்குறான். கர்த்தர் சொல்றாரு, ஏசா யாக்கோபின் சகோதரன் அல்லவா? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன்கிறார். ஒருவேளை நம்ம யாக்கோபை குறித்து ஒரு பெரிய ஒரு மெசேஜர் இருப்பாரு. நல்ல ஒரு நம்ம அவனை பார்த்த உடனே என்ன யோசிப்போம்னா, அவர் எத்தன், ஏமாத்துக்காரன், இல்ல இவன் அப்படி இப்படின்னு சொல்லி அவன் நெகட்டிவாவே நிறைய கருத்து கேட்டோம். ஆனா அந்த யாக்கோபை ஆண்டவர் நேசித்ததுக்கு மிக முக்கியமான காரியம், யாக்கோபை குறித்து முழுவதும் நம்ம தியானிக்கும் போது அதை அறிய முடியும். அவன் ஆண்டவரை சந்திக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு 6-7 இடத்துல ஆண்டவர் சந்திக்கிறான். சந்திக்கிற இடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறான். அவர் யாருன்னு சொல்லி, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி. நான் அவர் சந்திக்கும் போது பெத்தேல் ஜெபவீடா மாறுது அவங்க வாழ்க்கை. இப்படி சந்திக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களா மாறுதுன்னு சொல்லி, இந்த மாற்றத்தை மட்டும் பார்த்து ஆண்டவர் நேசிக்கிறாரு. நம்ம அவன் இன்னும் சாப்பாடு கொடுக்கல, இவன் கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல சொல்றோம். ஏசாவை பொறுத்தவரைக்கும் கிரேசவும் மிக மிக முக்கியமானது இருக்குல்ல, இந்த லவ் ஸ்நேகிதாகும் போது லவ் அப்படி விஷயங்களை நான் பார்த்த அந்த விஷயங்களை அதை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அவனுடைய அன்பு, நம்முடைய அன்பு எப்படி இருக்குன்னா வார்த்தையில இருக்கு, நாட் இன் ஆக்ஷன். இப்ப நிறைய இடத்துல நம்ம வாழ்றோம், உலகம் வாழ்ற வாழ்க்கையில கிறிஸ்துவின் அன்பை நம்ம எப்படி காண்பிக்கிறோம், எப்படி காண்பிக்க முடியும்? அவர் சிநேகிக்கிறாரு, அதுல மாற்றமே இல்லாத ஆண்டவர், அவர் நேசிக்கிற ஆண்டவர். நேசித்தனால அந்த ஒரே குமாரன உலகத்தை ஆண்டு கொடுத்தாரு. அது எல்லாம் உண்மை. காட் இஸ் லவ் அப்படின்னு சொன்ன விஷயம் லவ் இஸ் காட் மாறிடுச்சு. இப்போ ஏன் தெரியுமா? அன்பே கடவுளும் மாறிடுச்சு. மாத்திட்டான் உலகத்துல ஒரு மனுஷன். அவர் தான் அன்பானவர், அவர் தான் நம்ம நேசிக்கிறவர். அது எப்படி நம்ம காண்பிக்க முடியுது? நம்ம லைஃப்ல காண்பிக்க முடிகிறதா? காண்பிக்கிறோமா? அதுல ஒரு வார்த்தையில மட்டும் இருக்குதா? இன்னைக்கு அதான் கேட்கிறாரு. அவங்க கேட்ட விஷயத்தையே ஆன சொல்றாரு, நான் உன்னை நேசித்தேன், நீ என்ன நேசித்தேன்னு சொல்றிய? என்ன எப்படி நேசித்தேன்னு சொல்றிய? எப்படின்னா, நான் நீ எத்தனை இருக்கும்போது, உன்னை யாருமே மதிக்காம இருக்கும்போது நான் உன்னை நேசித்தேன். பாவியா இருக்கிற கிறிஸ்தியஸ் நம்மளை நேசித்தாரா? நம்ம நல்லவனா இன்னைக்கெல்லாம் நம்ம எல்லாரும் யோசிச்சு பார்க்கலாம். நம்ம லைஃப்ல நல்லவனா நான் மாறினால நேசித்தார் அப்படின்னு சொல்ல முடியுமா? நல்லவனா பெர்ஃபெக்டா இருந்தேங்க, அதனால அப்படி கிடையவே கிடையாது. ஆண்டவர் நம்மள எப்படின்னா பாவிகளா இருக்கையில நம்ம முந்தி லவ் பண்ண அவர் லவ் பண்ண, அவர் நம்ம முந்தி லவ் பண்ண அப்படின்னா நம்முடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்கணும்? நம்ம இந்த உலகத்துல இந்த கிறிஸ்து மாறாதவர், அவர் அன்பு மாறாத அன்பை நம்ம எப்படி காண்பிக்க வேண்டும்? அதை நம்ம மிஸ் பண்ணும் போது நம்ம அவரை நேசிக்கிறவர்களா இருக்கிறது எப்படி என்பது டவுட் கண்டிப்பா வரும். We have to show love of God through our action, through our deeds. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காரியமும் செய்யும் போதுல அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது அவரை நம்ம நேசிக்கிறோம்னு அர்த்தம். அவரை நம்ம நேசிக்கிறோம்னு சொல்லிட்டு அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னு வைங்களேன். நிறைய பேர் இப்போ இந்த லவ்வை எப்படி கொண்டு போயிட்டாங்க? லவ்வர்ஷிப் கொண்டு போயிட்டாங்க. தெய்வத்தினுடைய அன்பு இது அளவிடப்பட முடியாத அன்பு. இந்த அன்பை ஒரு மனுஷனுடைய ஒரு ரொமான்டிக் லவ்வோட கொண்டு இறைச்சிட்டாங்க. ரொம்ப சீப் ஆகிட்டாங்க அந்த லவ்வை. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மளை எப்படி நேசித்தாருன்னா, எல்லாம் அவர் விட்டு விலகி போகும்போது ஒரே குமாரன் நமக்காக கொடுத்து அவர் நம்மளை நேசித்த ஒரு ஆண்டவர் பார்க்கல. அவருடைய வார்த்தை இன்னைக்கு நம்ம வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படுகிறோம்? அவரோட வார்த்தை முழுவதும் நம்ம வாசிக்கிறோமே, எவ்வளவு வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கோம்னு லிஸ்ட் போட்டு பார்த்தீங்களா? டிக்மா போட்டு பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். எதுலெல்லாம் ஆண்டவர் மீறி இருக்கிறேன், அவர் அன்பை நான் மீறி இருக்கிறேன், அவரை நான் கீழ்ப்படியாம இருக்கேன், ஒபீடியன்ஸ் நம்ம அவர்கிட்ட இருக்கும்போது இல்ல வேல்யூலெஸ், அவருடைய அன்பை மதிப்பிடலை, நம்ம சரியானபடி மதிப்பிடலை. அப்படி மதிப்பிடாம இருந்தோம்னா அவரை நம்ம நேசிக்க முடியாது. அப்ப நம்ம தான் கேள்வி கேட்டு இருப்போம், ஆண்டவரே நீங்க நேசிக்க நான் இப்படி அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கணும். ஈஸிலி கேவ் அவே தி பர்த் ரைட். நான் கொடுத்து அவன் ஈஸியா கொடுத்து போயிட்டான். ஆண்டவர் அவனுக்குன்னு கொடுத்தார். தி பர்த் ரைட் இஸ் வெரி வெரி வேல்யூபிள். அதையும் ஈஸியா எடுத்து கொடுத்தோம். நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு சில ஆசீர்வாதங்களை அவரை நம்ம நேசிக்காதனால அதை நம்ம எழுந்து போகுது பார்க்கிறோம். எப்படி நேசித்தன்னு சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில நம்ம மற்றவங்க காட்டுற அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்குது?
உலகம் நம்ம காட்டுற அன்புல நம்மளே அந்த இயேசுவை பாக்குறாங்களா, அந்த ஆண்டவரை பாக்குறாங்களா, மாறாதவரை பாக்குறாங்களாங்கிறது மிக மிக முக்கியம். அன்பு குறித்து வாசிக்கும் போது நம்ம புரிதல சொல்ல வரக்கூடிய அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், பொறாமப்படாது. அது எல்லாம் எப்படிதான் இருக்குன்றது நமக்கு அழகா வாசித்திருக்கும். நிறைய தெரிஞ்ச விஷயங்கள் தான். அந்த அன்பை நம்ம எப்படி காமிச்சிருக்கிறோம்? நம்ம அன்பு கூற மட்டும் அன்பு கூறுவோம். நல்லா ரிலேஷன்ஷிப் வச்சுக்க மட்டும் நம்ம நல்லா வச்சுருப்போம். கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து அவனை எதிரியாக்கணும். அப்படிப்பட்ட அன்பா? யாரையாவது ஒண்ணு மன்னிக்காம இருக்கிறோமா அன்பு செலுத்துறதுல? யாரையாவது நம்ம லைஃப்ல மன்னிக்காம இருக்கோம். காலையில அது ஒரு உம்முடைய அன்பு. என்னைக்குமே அந்த பாவிகளை நேசிக்கிற ஆண்டவர், பாவத்தை மட்டும் தான் வெறுக்கிற ஆண்டவர். ஒருவேளை அவங்க லைஃப்ல இருக்கிற ஏதாவது ஒரு சில குறைகளை நம்ம மன்னிக்கலாம். அவங்களை நேசிக்கிறவர்களா இருக்கணும்ல. கிறிஸ்து இயேசு நம்மளை மன்னிச்சது போல நம்ம மன்னிக்கலாம். நம்ம பரமராஜ புத்திர சொல்றோம்ல, அதுல ஈஸியா நம்ம மெமரி பண்ணனால அது சொல்லிட்டு போயிடுறோம். அதுவரே நீங்க எங்களுக்கு மன்னிக்கிறது போல நாங்க மன்னிக்கணும்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு தூரம் அவரு நம்மளை மன்னிச்சிருக்காரு, எவ்வளவு தூரம் அன்பு செலுத்திருக்கார். இந்த விஷயம் நம்ம லைஃப்ல நம்ம செக் பண்ணி பார்க்கணும்ல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவருடைய நாமத்தை நாங்க எங்க அசட்டை பண்ணோம், நேம். அவருடைய நேம் பாத்தீங்கன்னா நிறைய எல் ஷெடாய், காட் அல்மைட்டி, பயங்கரமான மாஸ்டர் ஜெகோவா, the Lord is my banner. எல்லா விஷயமும் இருக்குது. அவருடைய நாமங்களை நம்ம எங்க அசட்டை பண்ணோம் பாத்தீங்கன்னா, எங்கன்னு சொல்றாருன்னா அவர் அதையும் சொல்றாரு. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கண்ட பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானாலும் எனக்கு பயப்படும் பயம் எங்குகிறார். இன்னைக்கு நிறைய திருச்சபையில சரி, கிறிஸ்தவ சமுதாயத்திலையும் தெய்வ பயம் ரொம்ப குறைஞ்சிச்சு. கொரோனா பயம் அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு இந்த ஆண்டோர் பயத்துல செத்த பரவாயில்ல, கொரோனா பயத்துல சாவுறவங்க அதிகம் சொல்றாங்க. இதுல என்னன்னா நம்ம கிறிஸ்தவர்களுக்கே ஒரு பயம். நம்ம லைஃப்ல அவருடைய நாமத்தை தூஷிக்கப்படுறதுல நமக்கு இருக்கிறது என்னன்னா, அவர் நாமத்தை அசட்டை பண்றதுல ஆசாரியராக நமக்கு தேவராக ஆசிரியராக நம்ம அழைச்சிருக்காருல அவருக்கு அவருடைய நாமத்தை நம்ம எங்கெல்லாம் அசட்டை பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம எரிச்சேன். அதை நான் நேம் அப்படிங்கிறதுல நான் ஒரு அப்டிவேஷன்ல போட்டு பார்த்தேன். நெக்லைட் ஆனர் ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தை நம்ம அதிகரிக்கணும். நம்ம லைஃப்ல ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்யும் போது, நம்முடைய காரியங்களை செய்யும் போது, ஒரு அண்ணன் ஒரு ஊழியக்காரன் அழகா சொன்ன ஞாபகம் காரியம் எனக்கு ஞாபகம். உங்க லைஃப்ல நீங்க எல்போர்டாவே இருக்கணும். எல்போர்டு இருக்க வரைக்கும் வண்டி நல்லா போகும். என்னைக்கு எல்போர்டை கழட்டிட்டுமோ அதுக்கு கூட வண்டி எப்படி போகும் தெரியாது, அது எங்க போய் முடியும் தெரியாது. அவருடைய நாமத்தை நம்ம மையப்படுத்துறதுல ஒரு அசட்டை பண்ணாம இருக்கணும்னு சொன்னா, எப்பவுமே நம்ம லேர்னஸா இருக்கணும். அவருக்கு பயப்படுற பயம், அவரை ஆனர் பண்றது, ஆட்டிடியூட் என்ன ஆகுது, லெத்தாஜிக் ஆயிடுது. அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, ஆசாரியர்களே கேட்கிறாரு, என்ன அசட்டை பண்றீங்க, நாமத்தை அசட்டை பண்றீங்க, என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்த முடியாது. எங்க போனாலும் அவருடைய நாமத்தை மையப்படுத்த முடியுதா? ஒரு ஊழியக்காரர் எங்களை பண்ணார். நம்ம சாதாரணமா நம்ம அவர் நாமத்தை எப்படி நம்ம அசெப்ட் பண்ணுவோம்னா, அவர் டெல்லியில நாங்க ஓவர் பிரிட்ஜ் ஏறி போனோம் ஸ்டேஷனுக்கு. ஆக்சுவலி ஒரு ஏரியால நாங்க இப்படி போகக்கூடாது. அப்போ சொல்றாரு, அப்படி வாங்க நம்ம பாத்துக்கலாம், வாங்க நம்ம போவோம். அப்படி சரி போவோம்னு சொல்லி மேத்தா ஹூனா ராஜா சலோ அப்படிங்கிறாரு. இவர் சொல்றாரு, ஒண்ணு நம்ம என்ன செய்யணும், இப்படி உள்ள கிராஸ் பண்ணி போறோம்னா டிக்கெட் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம், சுத்தி நம்ம ஒரு ஆட்டோ எடுத்துட்டு போயிடலாம். இல்ல மேத்தா போனா மேத்தா வாங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிறாரு. சரி இவர் சொல்றாரு என்னன்னு சொல்லிட்டு உள்ள இப்படி டிக்கெட் எடுத்து அப்பட போலாமோ, ஏன்னா பிளாட்ஃபார்ம்ல கிராஸ் பண்ண போகும்போது பண்ணணும். நேரம் என்ன செய்யறோம்னா, நேரம் அங்க போயாச்சு. உள்ள போனோடனே டக்குன்னு பிடிச்சிட்டான். எனக்கு தெரியும் அது கண்டிப்பா பிடிப்பான். அந்த ஆர்டர் சொல்லிட்டாரு, இதுக்கு நமக்கு வர்ற பிரச்சனை அந்த அப்படின்னா. அங்க போனதுக்கு அப்புறம் என்ன செய்யணும், சாரி சார் நாங்க தப்பு பண்ணிட்டோம், நாங்க ஏதோ ஃபைன் தான் எவ்வளவு, இதை கொடுத்துட்டு போனா பரவாயில்ல. அவர் கேட்கிறாரு, நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க? மேத்தோ பாஸ்டர், இங்கதான் பாஸ்டர், எனக்கு தேவையா இருக்கு, அவர் நாமத்தோட அங்க போய் வீணடிக்கணுமோ? ஊழியக்காரன், இங்கதான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன், பண்ணது தப்பு. நிறைய காரணம் ஆட்டிடியூட்ல இருக்குன்னா ரொம்ப லெத்தாஜிக்கா அவர் நாமத்தை டக்குனு கொண்டு, ஆனா நான் சொன்னேன், அது சொல்லாம வந்துருக்கலாமே, அந்த ஃபீஸை கிட்டுக்கலாம், அந்த ஃபைனுடைய அமௌண்ட் கம்மியா ₹100 200 பிடிச்சிட்டு போனேன், ஆனா அவருடைய நாமத்துக்கு வேணும் பண்ணிட்டுமே அசட்டை பண்ணிட்டுமே அப்படிங்கிறேன். அதுல நம்ம ரொம்ப சாதாரணமா டேக் இட் ஈஸியா ஆண்டு மேல ஒரு பயம் இல்லாம நிறைய காரியங்கள் செஞ்சுருவோம். யாருக்கும் இல்ல வாங்க
துணிகரமான மனுஷகத்துல செய்யற காரியம். அப்படியே ஒரு நாமத்துல எங்கெல்லாம் வீணடிச்சுக்கோன்னு பாருங்க. நிறைய இடத்துல நம்ம போகும்போது வரும்போதெல்லாம் இப்போ டக்குனு ஒரு இடத்துல ஹெல்மெட் போடாம போயிட்டோம். ஹெல்மெட் போடாம போனோம் பிடிச்சிட்டாங்கன்னா என்ன சொல்றோம்? அதுக்கு ஃபைன் எவ்வளவுக்கு அந்த ஃபைனை கட்ட வேண்டியது அவ்வளவுதான். நம்ம கிறிஸ்டியன்ஸ் வி ஹாவ் டு செட் அ மாடல். அப்படி நாமக்கு மெய்ப்படுத்தல வரணும்னா ஒரு நாள் அப்படியே நாங்க போக வேண்டிய ஒரு கேரல் ரவுண்ட் போயிட்டு நைட் லேட்டா வரோம். அது ஹெல்மெட்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். கேட்கறாங்க. அப்ப சொல்லும்போது அவர் கேட்கிறாரு, தம்பி நீங்க ஃபைன்னா ஒரு 500 ருபீஸ் கட்ட வந்திருக்கோம். ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு போங்க அப்படிங்க. எப்படி கேட்கறாங்க பாருங்க. இப்படிதான் கேட்பாங்க. இங்கதான் அவரோட நாமத்தை நம்ம மையப்படுத்தணும். பிராக்டிகலா நம்ம லைஃப்ல இந்த மனுஷன் நீங்க அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா, இந்த எதுல அவர் நாமத்துல அசெப்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் 500 ருபீஸ்க்கு ஃபைன்ல நீங்க ரிசிப்ட் போடுங்க அப்படின்னு. நான் தப்பு பண்ணிட்டேன். ஐ ஹாவ் டு பே. ஐ ஹாவ் டு பே அப்படிங்கிற. எங்க போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் கேட்கிறாரு. நாங்க கேரளம். நல்ல வேலை நான் சொன்னேன். 100 ரூபாய் பிடிச்சிட்டு போனோம்னா என்ன வச்சுப்பாரு? ஓ கிறிஸ்தவ பிள்ளை அப்படிதான் இருப்பான்னு வச்சுப்பான். நம்ம யாரும் செத்த மாடல். அப்படி நாமத்துக்கு மகிமை சேர்க்கலா வாழணும். அப்படி கிறிஸ்டியனான அவரே கேட்டார். அதுக்கப்புறம் தான் சொன்னோம், ஆமா எங்க போயிட்டு வரீங்கன்னு கேரளம். நம்ம லைஃப்ல ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உள்ளவர்களா மாறும். இல்ல மீடியேட்டர் பிகம் மிஸ்லீட் பீப்புள். ஆசிரியர்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரத்துல இருந்து மக்களுக்கும் மக்கள் இருந்து ஆண்டவருக்கும் மீடியேட்டர் இருக்க வேண்டியவங்க மிஸ்லீட் பண்ற நிறைய காரியத்தை ஆண்டவர் சுட்டி காட்டுறாரு. நம்ம நிறைய நம்ம லைஃப் மிஸ்லீட் பண்ணது நிறைய பேர். நம்ம எப்படி இருப்போம்? நம்ம வேலை செய்ய இடங்கள்ல நம்ம இவர் இப்படிதாங்க இருப்பாரு. இவர்கிட்ட பொய் சொல்ல முடியாது. இவர் பொய் சொல்ல மாட்டார். இவர்கிட்ட நம்பி கொடுங்க, எத்தனை கோழி கொடுத்தாலும் அப்படி வச்சிருப்பாரு. அப்படிங்கிற ஒரு ஆண்டவருக்கும் நமக்கும் அந்த அவருடைய நாமத்தின் நிமித்தம் கொண்டு வருகிற அந்த மீடியேட்டர் ஜாப் செய்யறோமா? எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா ரிலிஜன் மாதிரி ஆயிடுச்சு. ஒன் ஆஃப் த ரிலிஜன் ஆயிடுச்சு. முன்னெல்லாம் வேதக்காரங்க அப்படின்னா வேதத்தின்படி நடப்பாங்க ஐயா, அதை மீறவே மாட்டாங்க. அப்படிதான் இருக்கும் அவரு நாமங்களை. நம்ம அப்படியே யோசிக்காம நிறைய மிஸ்லீட் பண்றோம். இல்ல மிஸ்லீட் பண்றோம் மக்களை. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இவன் ஆராதிக்கிற ஆண்டவர் இவன் உயர்த்துறாரு. இவன் ஆராதிக்கிற ஆண்டவர் தான் இவனை நல்லா லீட் பண்றாரு. இந்த ஆண்டவர் எனக்கு வேணும்னு சொல்லி அவர் நாமத்து மேல என்ன செய்வான்? ஒரு பயம் வரும். அப்படி இல்லாததான் ஆண்டவர் சொல்றாரு. பிராக்டிகலா நம்ம பார்ப்போம். எக்ஸ்பிரஸ் காட் த்ரூ அவர் லைஃப் டு த பீப்புள். ஃபர்ஸ்ட் அது இல்லை நிறைய இடத்துல. அதையும் ஆண்டவர் சொல்றாரு. எதுல நாங்க அசெப்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்க லைஃப்ல யோசிச்சு பாருங்க. சின்ன சின்ன விஷயம் பண்ணிருப்போம். ரொம்ப பெருசுலாம் பண்ணிருக்க மாட்டோம். கொலை பண்ணவே மாட்டோங்க. நம்ம கற்பழிக்கவும் மாட்டோங்க. கிறிஸ்தவங்க எதுல நல்ல சின்ன சின்ன விஷயம் செய்வோம்னா ஈஸியா போய் சொல்லிடுவோம். பாட்டுல கூட போய் சொல்லிடுவோம். இல்ல நிறைய விஷயம். ஆனா பெருசாலாம் செய்ய மாட்டோம். குட்டி குட்டியா நிறைய பண்ணும். We have to check our life. ஆண்டவரே உங்க நாமத்தை நாங்க எங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். என்னன்னே கேட்டு நான் செய்யணும். அவர்கிட்ட போய் கேட்கிறான். அவர் சொன்னாருன்னா நம்ம அவர்கிட்ட பதில் சொல்ல முடியுமா? புரிஞ்சு கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாங்க? நாங்க எதனாலே அசுத்தப்படுத்தினோம்? ஃபுல்லாவே லைஃப்ல டர்ட்டி லைஃப். ஃபுல்லாவே டர்ட்டி லைஃப். இதை போய் கேட்கலாமா ஆண்டவர்கிட்ட? நம்ம லைஃப்ல நீங்க 24 ஹவர்ஸ்ல நேற்று காலையில இருந்து நேற்று காலையில 5 o'clock ஜுபத்தோட ஆரம்பிச்சோம். ஈவினிங் நைட் தூங்கின வரைக்கும் இன்னைக்கு 5 o'clock வரைக்கும் நம்ம லைஃப அப்படியே பிளே பண்ணி பாருங்களேன். எத்தனை காரியங்களை ஆண்டு பிரியமுள்ள காரியங்கள் செஞ்சிருக்கோம், எத்தனை காரியங்கள் அசுத்தமான காரியங்கள் செஞ்சிருக்கிறோம். அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கிறது ஆண்டவர்கிட்ட. நாங்க எங்க அசுத்தப்படுத்தினோம்? நாங்க பரிசுத்தம். we are holy people, we are living, we are covenant people. இல்ல சொல்றேன், பலிபீடத்தின் மேல் அசுத்தமான காரியத்தை வச்சீங்க. வச்சுட்டு நீங்க எதனால வச்சோன்னு சொன்னீங்க. தன்னுடைய பந்தி என்ன வச்சு கொஞ்சம் கூட மனசுல வைக்கலையே என்ன அப்படின்னு சொல்லுவோம். கண் ஊனமானதையும் கால் ஊனமானதையும் அசுத்தமான செயல், குருடும் முரடுமான செயல். நிறைய இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம். விஷன்லெஸ் அண்ட் மிஷன்லெஸ். கண்ணு கூட ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? கண்ணு தெரியலன்னா என்ன அர்த்தம்? விஷன் போச்சுன்னு அர்த்தம். ஆண்டவருக்கு நம்ம கொடுத்த தரிசனம் போச்சுனாலே அசுத்தம் வந்துச்சுன்னு அர்த்தம். இது தரிசனம் போச்சுனாலே இன்னொரு தரிசனம் வந்துச்சுன்னு அர்த்தம். கால் ஊனமானதுன்னு அர்த்தம். ஆண்டவருக்கா செயல்படாத கால்கள், செயல்படாத கரங்கள், செயல்படாத சரீரங்கள் நம்ம லைஃப்ல இருக்கு. அதுவும் அசுத்தம். குருடும் முரடுமான செயல்கள் இருக்கிறது. வெறுப்பூட்டும் செயல் இருக்கிறது. இன்னும் அதுல பாத்தீங்கன்னா பரிதமான ஸ்டாண்டர்டு.
லைஃப்ல இருக்குதா பாக்கணும். இதுவும் அதிபதி கொடுத்து பாருங்க. நீ போய் ஸ்டாலின்ட்ட போய் நீ எனக்கு குடுக்கறது குடுத்து பாரு, மோடிட்ட குடுத்து பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னு பாருங்க. இப்படி நம்முடைய லைஃப் ரொம்ப லெதார்ஜிக்கா போயிடக்கூடாது. அதுதான் இவர் சொல்றாரு. ரொம்ப அசுத்தப்படுத்திட்டோம். நீ அசுத்தப்படுத்திட்ட. எனக்கு பஞ்சு நீ அசுத்தப்படுத்திட்ட. எனக்கு நீ குடுக்குறது எல்லாமே இந்த மாரி அ ஊழியத்துக்கு வர்ற பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ஆண்டவர் அத விரும்புறதும் இல்ல. காட் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் த பீப்பிள் தோஸ் ஃபார் எபிலிட்டி நாட் அவைலபிலிட்டி நாட் எபிலிட்டி. ஆனா நெறைய பேர் நம்ம என்ன செய்வோம்னா, இருக்கிறதுலே வீட்ல ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. இவன் தான் அங்க உங்க வீட்லயே வேலைக்கு ஆகமாட்டாங்க. இங்க அங்க போயிட்டு இருக்கான். ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறான். ஊழியத்துக்கா கூப்பிடுறேன்பாங்க. ஆண்டவர் குடுக்கிறத ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆனத பலிபீடத்தின் மேல வைக்கும்போது நம்ம பரிசுத்தமானது வைக்கணும். ஆண்டவருக்கு விருப்பமானது வைக்கணும். ஆண்டவருக்கு நம்ம லைஃப்ல குடுக்குற எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கும். அத மிஞ்சிட்டோம் அப்படின்னா, மிஷன் போச்சு. நம்முடைய மிஷனும் போச்சு. ஆண்டவர் தனக்கான செல்ஃபிஷான காரியங்கள நமக்கு வச்சுக்கிட்டு, நெறைய காரியங்கள அப்படி பண்றத பார்க்கிறோம்ல. சோ அப்படிப்பட்ட காரியத்துல ஆண்டவர் சொல்றாரு, இதுலலாம் நீங்க அசுத்தப்படுத்திட்டீங்க. யூ ஹேவ் டு செக் யுவர் லிவ்ஸ். அதுக்கப்புறம் ஒரு கேளுங்க. எதனாலே அவரை வருத்தப்படணும்? சேட்னஸ். உங்க வார்த்தையினாலே என்ன வருத்தப்படுகிறேன். அப்ப என்ன சொன்னாலும் எனக்கு வருத்தமா தான் இருக்குங்கிறாரா. வேர்ட் இஸ் அ பவர். நம்ம லைஃப்ல வந்து ஆண்டவர் சகலத்தையும் வார்த்தையினாலே உருவாக்குனார். அப்படி வார்த்தையில உருவாக்குன ஆண்டவர் வந்து சொல்றாரு, உன் வார்த்தையினாலே என்ன வருத்தப்பட வைக்கப்பா. வெரி சேட். நம்ம வார்த்தை எத்தனை பேருக்கு அது நம்ம பேசுற வார்த்தைகள் எத்தனை பேரை ரீபில்ட் பண்ணுது. அவன் சொல்ற வார்த்தைலாம் பொல்லாப்ப செய்யறவன் நல்லவன். நியாயத்துக்கு செய்யற ஆளுநர் இருக்காரா? வருமா வராது? இத்தனையோ வருஷமா கேட்டுட்டு இருக்கோம். நான் வராரு வராருங்கிறோம். அந்த பாட்டு பாடுறோம். மேய்கபதியில வராருங்கிறோம். இப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி பேசுற காரியங்கள்லாம் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டோடைய பார்வையே மாத்திரம். என்னன்னா ஆல்டர் காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். பொல்லாப்பு செய்யறவனுக்கும் அவனை போய் நல்லவன் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பொல்லாப்பு செய்யறவன் பாவம் செய்யறவன். அவனையும் இவனையும் ஒன்னா சேர்க்க மாட்டேங்குது. ஒன்னா சேர்த்து சொல்றீங்க. நிறைய திருச்சபைகள்ல நிறைய நாங்க பார்க்கும் போதுல ஒரு மாதிரி அப்ரிஷியேட் பண்ணும்போது அந்த கூட இருக்கவங்க தெரியும். போய் எப்படி பேசுறாங்க. அவர் வந்து அவர் அப்படிப்பட்ட ஆளா இருப்பாருன்னு நமக்கு தெரியும். அவரை போய் நல்லவர் வல்லவர்னு பேசுற விஷயங்கள்லாம் வந்து கிடையாது. உள்ளதே உள்ளது என்றும் இல்லது இல்லை. அதுக்கு மிஞ்சினெல்லாம் பாவம் தான். இல்ல டீவியேட்டட் காட்ஸ் வேர்ட். ஆண்டோடைய வார்த்தையை திருப்பி திருப்பி பேசுறது. நம்ம தவறா பேசணும். ஆண்டோடைய வார்த்தையை எடுக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நாள் இடத்தோட பயத்தோட நம்ம எடுத்து வாசிக்கும் போதுல அவர் நம்மோடு என்ன பேசுறார், என்னென்ன காரியங்கள் செய்யறாரு சொல்லி எதனால வருத்தப்படுறோம், வருத்தப்படுத்துறோம். அவரை வருத்தப்படுத்துற காரியங்கள் லைஃப்ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்படியே வாயிலிருந்து பிறந்த வார்த்தை இதெல்லாம் நம்ம நம்ம நம்மள அறியாமே என்ன செய்யறோம்னா, டக்குன்னு ஒரு ஊழியக்காரங்களை குறித்து அல்லது யாரையா குறித்து நம்ம வாயில அப்படி ஃப்ளோவா வரும் பாருங்க. நிப்பாட்டணும். அப்படியே நிப்பாட்டிட்டு இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பாரு. நியாயத்திற்கு அவர் கேள்வி கொடுத்துரும். நம்ம எதுவும் ஜட்ஜ் பண்ணவே கூடாதுல்ல. நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள்லாம் அவரை வருத்தப்படுத்துறா இருக்கக்கூடாது. யாரு நம்ம நல்லவன், யாரு கெட்டவன் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் பார்த்துப்பாரு. அத பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்ல. இப்படி நம்ம சொல்றது அவருக்கு ஒரு வருத்தமா இருக்குன்னு சொல்றாரு. ஆல்டர் காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். அவருடைய கண்ணோட்டத்தோட பார்க்கணும். அவர் எப்படி பார்க்கிறாரு? ஒரு 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 பெர்சன் பார்க்கும்போது, பெர்சன பார்க்க மாட்டாரு. அந்த பெர்சனுக்குள்ள இருக்கிற பாவத்தைத்தான் பார்ப்பாரு. அத பார்த்து அததான் சரி பண்ண பார்ப்பாரு. அவன பாவி, அது பாவியா இருக்குன்னு அவர் விரும்புறதே கிடையாது. நம்ம பார்வை, நம்முடைய கண்ணோட்டம் எல்லாம் எப்படி இருக்கணும்னா, அவர் பார்க்கிறது மாரி இருக்கணும். நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் அவர் பார்க்கிறது போல இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புறார். அப்படி மீறி போகும்போது நம்ம அதுல என்ன செய்யணும். சோ என்ன சொல்றாரு? அதுக்கப்புறம் எந்த விஷயம் திரும்பணும்? டர்ன் பண்ண விஷயம் என்ன ஆண்டவரே? நான் அப்படி என்ன திரும்பணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சொல்றாரு, என் கட்டளைகளை நீங்க கைக்கொள்ளவில்லை. கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்தில் திரும்புங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு திரும்பேன் என்று சேனைகளுக்கு கத்த சொல்றார். நான் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. மேல ஆன்சர் கொடுத்தாரு. ஆன்சர் கொடுத்ததுக்கு அப்புறம் கேள்வி என்ன கேள்வி எனக்கு இல்ல நம்ம நினைப்போம் அப்படிதான் இருக்கும். ஆன்சர் கொடுத்ததுக்கு அப்புறம் கேள்வி கேட்குது. இந்த விஷயத்துல நான் என்ன சொல்லிட்டேங்கிறேன். டர்ன் அவே ஃப்ரம் ஹிஸ் வேர்ட். ஆண்டோட வார்த்தையை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டோம். ஆண்டோட வார்த்தை சமூகத்துல உட்கார்ந்து வாசிக்கிறதே இல்லை. 24 ஹவர்ஸ் கொடுத்துருக்காருன்னா அதுல நம்ம எவ்வளவு தூரம் ஆண்டு சமூகத்துல உட்கார்ந்து வாசிக்கிறோம். நிறைய பேர் அத நான் 90 நாட்கள் வாசித்து முடிக்கணும். அதுக்காக வாசிக்கிறாங்க. நல்லது. 40 நாட்கள் வாசித்து முடிக்க நல்லது. அவர் என்ன சொல்றாருங்கிறத கேட்டு அதை என் லைஃப்ல அப்ளை பண்ணாத வரைக்கும் அதை வாசிக்கிறது வேஸ்ட் தானே.
வி ஹாவ் டு செட் அ மாடல். ஆண்டவர் எந்த விஷயத்த பண்ணாங்கன்னா, என் வாழ்க்கை அந்த வார்த்தை மாம்சமாகும். ஆதியிலே வார்த்தை இருந்துச்சு. அந்த வார்த்தை மாம்சமானார். யோவான் எழுதும்போது அழகா இருந்தார். வார்த்தை மாம்சமானார். என் லைஃப்ல அந்த வார்த்தை கிரியை செய்யணும். ஆண்டோட வார்த்தை என் லைஃப்ல கிரியை செய்யற அளவுக்கு ஐ ஹாவ் டு டர்ன் டு காட். யூ டர்ன் போடுகிறார் டுவர்ட்ஸ் காட். ஆண்டோட யூ டர்ன் போடியா திரும்புங்கிறாரு. நீ அப்படியே நீ உத்தாவ போயிட்டு இருக்கிறங்கிற மாதிரி சொல்ற. ஆண்டோட வார்த்தைய வாசிக்கிறது சரி, அதை திருப்பி நீ வாசிக்கணும், சரியா செய்யணுங்கிறார். அதுல வாசிக்கும் போது நம்ம we need to return the word ஆண்டு சொல்ற விஷயங்கள் எல்லாம் விட்டு விலகி போயிட்டேங்கிறார். away from போயிட்டோங்கிறார். never obeyed from the time of the forefatherங்கிறார். இதுல சொல்லும் போது அவங்க உங்க அப்பா பிதாக்கள் காலம் தொடங்கி இப்படிதான் இருக்கீங்கிறார். திருந்தவே இல்லை ஒரு சில விஷயத்துலங்கிறார். டேர்ன் பண்ணவே இல்லை. யூ டேர்ன் டுவர்ட்ஸ் காட். யூ டேர்ன் டுவர்ட்ஸ் காட். இன்னைக்கு ஆண்டு திரும்ப வேண்டிய விஷயங்கள் எதெல்லாம் பாருங்க. ஆண்டு சமூகத்துல நம்ம திரும்பி வர வேண்டிய அவர் அழைக்கிறா. எல்லாரும் திரும்பி வாங்கன்னு சொல்றாரு. திரும்பி வரும்போது ரொம்ப திரும்பி போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம திரும்பினா அங்க இருப்பாரு. நம்ம நேரத்துல வந்து என்ன பண்ணோம், நம்ம ஆண்டு தூரம் வந்துட்டோம் அப்படின்னா அவரை எங்கேயோ விட்டுட்டு வந்துட்டோம் அப்படி கிடையாது. நம்ம தான் விட்டுட்டு தூரம் வந்துட்டு இருப்போம். அவர் பின்னாடியே தான் வந்துட்டு இருப்பாரு. நீங்க டேர்ன் பண்ணோம்னா ஒரே ஒரு யூ டர்ன் மட்டும் போட்டு அங்க நிப்பாருங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த விஷயங்கள் நம்ம மிக முக்கியமானது இல்ல. அவருடைய வார்த்தைகள் கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் போதுல அவர் பெரிய காரியங்கள் செய்யறாரு. இது மிக முக்கியமானது. அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது, அவருடைய வார்த்தைகளை வாசிக்கிறது, அதை மனனம் செய்ய வைக்கிறது, நம்ம பிள்ளைங்களை மோட்டிவேட் பண்ணி படிக்க வைக்கிறது. முதலாவது என்ன செய்யணும், நம்ம அஸ் அ கிறிஸ்டியன்ஸ் என்ன செய்யணும்னா, அந்த பைபிள்ல வந்து முதல்ல ஒரு பையனுக்கு நீங்க பிரசன்ட் பண்ற ஒரு பகுதி எந்த பகுதியை கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இருந்து இன்னைக்கும் அந்த பழக்கத்துல வச்சிருக்காங்க. என்ன கொடுப்பாங்கன்னா, லேவியாராம் கொடுத்தாங்க. 613 கட்டளைகள் இருக்குது. 248 செய், 365 செய்யாத. இதுதான் கொடுப்பாங்க. கட்டளைகளை முதல்ல பிள்ளைகளுக்கு கொடுத்து அதன்படி வாழ வைக்கணும். அந்த விஷயத்துல திரும்பணுங்கிறார். முதல்ல நம்ம கட்டளைகளுக்கு நம்ம எல்லாம் கீழ்படிஞ்சிருக்கோமோ அந்த விஷயங்களை பிள்ளை சொல்லிக் கொடுக்கணும். we need to follow the God's word. ஆண்டோடைய வார்த்தைய அப்படியே உபே பண்றவங்களா, அப்படியே மறந்துருக்கிறவங்களா. ஒரு நாளும் அந்த காலத்திலே நாங்க அந்த விஷயத்துல மாறணுங்கிற விஷயம் எந்த விஷயம் ஆண்டு சொல்லக்கூடாது. நீங்கள் உங்கள் பிதாக்கள் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாம இருக்கிறார். எத்தனையோ பிதாக்கள் காலத்துல இருந்து இன்னும் நீங்க சில கை கொள்ளல, ஃபாலோ பண்ணல. இந்த ஃபாலோங்கிறாங்க. பேஸ்புக்ல ஃபாலோ பண்றாங்க, ட்விட்டர்ல ஃபாலோ பண்றாங்க. ஆண்டோடைய வார்த்தையை ஃபாலோ பண்றதே இல்லை நிறைய பேர். ஆண்டு சொந்திருக்கப்போ ஆண்டு எந்த விஷயத்துல நாங்க திருமணம் அதை கற்றுத்தாங்கன்னு சொல்லி நான் சொல்றேன். ஜபதூரம் காத்திருக்கோம். இன்னொன்னு சொல்றாரு, எதிராக வஞ்சித்தோங்கிறார். இது இன்னொரு வருஷம் கொள்ள அடிச்சோங்கிறார். இன்னொரு வருஷம் சொல்றது கொள்ள அடிச்சோங்கிறார். எதுல அவரை கொள்ள அடிச்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனை வஞ்சிக்கலாமா, நீங்களும் என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனாலும் உங்க வஞ்சித்தோம் இருக்கிறீர்கள். இதை நம்ம நேற்று முந்தா நாள் பார்த்தோம். தசம பாகத்தை குறித்து பார்த்தோம். டைம், ஆண்டு கொடுக்க வேண்டிய டைம், டேலண்ட், ட்ரெஷர் எல்லாத்தையும் நம்ம ஆண்டுக்கு எப்படி கொடுக்குறோம்? கிஸ் அப்படிங்க அவருடைய காணிக்க அவர்கிட்டே கொடுக்கணும். eager to fill their own pockets. நம்ம பாக்கிட்டே தேவைப்படும். நம்ம அக்கௌண்டே இருக்குது. நம்ம பார்க்கும்போது கடைசியில இறந்து போகும்போது அண்ணனுடைய அக்கௌண்ட்ல டபுள் டிஜிட் தான் இருந்துச்சு. இப்பவுமே அக்கௌண்ட்ல வந்து வச்சிருப்பாங்க, டபுள் டிஜிட் தான் வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் ஆண்டு கொடுத்துருவாங்க. நம்மளால எப்படி வாழ போறோம் அப்படி மாதிரி கொடுக்க முடியுமான்னு தெரியல. அப்படி கொடுக்கிட்டா பரவாயில்ல. நம்முடைய லைஃப்ல அவருக்குள்ளதை அவருக்கு கொடுத்துடணும். அவருடைய ஊழியத்துக்குள்ளதை அவருக்கு கொடுத்துடணும். அவர் காசை எடுத்து நம்ம சாப்பிடக்கூடாது. அவர் நமக்கு கொண்டாடுறதுக்குன்னு கொடுக்குறாரு, அதை நமக்கு அவருக்கு கொடுத்துடணும். தேசத்தின் காரியங்களுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டிய விஷயத்தை அவருக்கு கொடுத்துடணும். You should not forget the needy. நம்ம அந்த நீடி பீப்புளை நம்ம மறந்துட்டும் அது கொள்ளடிக்கிறதாங்க. என்கிட்ட நிறைய இருக்கு. ஒரு சில தம்பிமாரை நான் பார்த்திருக்கேன். அவன் வீட்டுல நல்ல லீட் பண்றாங்க, நல்ல பேர்ல பண்ணுவாங்க, நல்ல ஒரு ஊழியத்துல இருக்கு தம்பி தான். அவன் வீட்டை சுத்தி விதவிதமான கார் வச்சிருப்பான். அவனுக்கு ஒரு ஆசை அது. எப்ப கார் எதுக்கு ஓட்டுறதுக்கு எல்லா மாடலும் ஒரு கார் வைக்கணுமா? ஒரு சில இடத்துல நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, இதெல்லாம் கொள்ளடிக்கணுங்கிறாரு. ஆண்டு காசை கொள்ளடிச்சு வீடை சுத்தி கார் விட்டுருக்கோம்னு அர்த்தம். விதவிதமான கார் பேஷன் தான், அவனுக்கு ஓகே தான். அது போட்டோல வச்சுக்க. எதுக்கு வீடை சுத்தி கார் விடணும்? எந்த கார்ல ஒரு போட்டோ எடுத்தா அந்த கார்ல போவான். பயங்கரமான ஊழியக்காரன் சொல்றாரு. நிறைய நமக்குன்னே செல்ஃபிஷ் எனக்கு வேணும். ஏன் கார், ஏன் வீடு, என் பிள்ளைக்கு கார், என் குடும்பத்துக்கு கார். ஒரு வீட்டுல 4 பேர் தான், 4 வீடு 4 கார். எல்லாம் போக வேண்டியதுதான், செய்ய வேண்டியதுதான், நல்லதுதான். ஆர்டர் கொடுக்கறத கொடுத்துட்டு டைம், டேலண்ட், ட்ரெஷர் ஃபார் காட். அதை நம்ம
எவ்வளவு தூரம் பார்த்தோம், எதுலலாம் வஞ்சிக்கணும், எதுலலாம் அவர் புல்லடிக்கிறோங்கிறது பார்க்கணும். கடைசியா சொல்றாங்க, எதுல விரோதமா என்ன பேசணும்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்கள் எனக்கு விரோதமா பேசுற பேச்சு கடினமா இருக்கு, ஆனாலும் என்ன கேக்குறீங்க, என்ன பேசிட்டோம்னு கேக்குறீங்க, தேவனை சேவிப்பது விருதான்னு கேக்குறீங்க. மனசுல அவர்கள் கேட்கட்டா கூட மனசு விட்டு போயிருக்கா, இந்த ஆண்டவரை நம்பி என்னங்க கண்டோம் இல்ல, இவரை ஃபாலோ பண்ணி என்னங்க கிடைச்சிருக்கு, என்னத்த எல்லா கடவுளும் அப்படிலாம் வந்திருக்க மனசுல, இப்படி வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அதான் சொல்லிருக்காரு, எப்ப அவன் உள்ளத்தின் பேச்சு எனக்கு கேட்டுச்சுங்கிற, தேவனை சேவிப்பது அவருதாங்க, அவருடைய கட்டளை கை கொண்டு என்னத்த போட்டு கட்டளை கை கொள்றது, நம்ம கை கொள்றவனுக்கு கொரோனா வந்து கை கொள்ளாத கொரோனாவுக்கு என்னத்த போட்டு அப்படிங்கிற மாதிரி போறோம். சேனையின் கத்தோலுக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனால் என்ன பிரயோஜனம்? அவங்களும் அப்படி போய் நான் பாஸ்டிங் ஜபம் இதெல்லாம் போறது எதுக்கு, எல்லாம் போடணும், நம்ம எதுக்கு தூங்குவோம், நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க. 350 பேர் வந்துருந்தாங்க இந்த மார்னிங் பிரேயருக்கு. இப்ப நம்ம 50 ஆச்சு, இன்னும் ஆக்சிஜன் குறைஞ்சிட்டே இருக்கு, 33 ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்ல வர்றேன், என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம உள்ளத்துல ஆண்டவர் என்ன நினைக்கிறோம், அவர் வந்து உள்ளத்தை பார்க்கிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், அவர் இருதயத்தை பார்க்கிறான். நம்மளுடைய இருதயம் எப்படி அவ்வளவு ஸ்ட்ரைட்டா இருக்கு. யாக்கோபை குறித்து பார்க்கும்போது அவனுக்கு ஆண்டவர் வச்சு ஒரு நேம் தெரியுமா, ஸ்ட்ரைட், நேரானவன் அப்படின்னு வச்சா. முதல்ல ஆண்டு பேரை மாத்துறா, இஸ்ரவேல் நீ கோத்திரங்களுக்கு தகப்படியா, நீ இந்த உலகத்துல எல்லா ஆளுகை செய்யறவங்க வாழ்றது வருவான், எத்தன் ஏமாத்துறவன் சொல்லி இந்த உலகத்துல உன்னை உயர்த்துவதற்கு ஒரு ஆண்டவர் கருத்து சொல்றாரு. இதுதான் அந்த யாக்கோபை ஸ்நேகித்தேன்ங்கிறது சொல்றது. பேச்சு ரொம்ப கவனமா இருக்கணும், நம்மளுடைய வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவருக்கு விரோதமா நம்ம மனசுல கூட ஒண்ணு யோசிக்கக்கூடாது, எங்க உள்ளத்தினால கூட அவர் என்ன கூட ஏதாவது தப்பா யோசிக்கக்கூடாது. வேர்ட்ஸ் ஸ்போக்கன் அகைன்ஸ்ட் ஹிம், அவருக்கு விரோதமா பேசுற காரியத்தை நம்ம யோசித்து பார்க்கணும். உள்ளத்துல அந்த மாதிரி வந்தோடனே நான் ஒரு சில இடத்துல துக்கமான காரியங்கள் வரும்போது நான் என்ன நிறைய ஆக்சிடென்ட்ஸ். ஒரு ஆக்சிடென்ட் வந்து ஒரு ஊழியக்கார தம்பியோடைய மேரேஜுக்கு போயிட்டு இருந்தோம், என்கேஜ்மெண்ட் போயிட்டு இருக்கோம். பனகுடி பக்கத்துல நாகூர் போயிட்டு இருக்க டைம் ஒரு பெரிய ஆக்சிடென்ட். இதுல ஒரு பயங்கர டிராபிக் தான். அவங்க அண்ணி இறந்துட்டாங்க, கையில இருந்து குழந்தை இறந்துட்டாங்க, டிரைவர் இறந்துட்டாங்க. ஒரு பயங்கரமா இருக்கு. புத்தகத்துல பிரச்சனை வரும்போது நம்ம லைஃப்ல எப்படி இருக்கும்னா, தவறுன கடவுளே கிடையாதுன்றார் ஊழியக்காரர் ஃபுல் டைம். இன்னைக்கு இல்ல, அவர் எப்படி இல்ல, அவர் வேற செஞ்சுட்டாரு. ஆனா அவர் சொல்லிட்டாரு ஊழிய உண்மையே கிடையாது அப்படின்ட்டார், கடவுளே கிடையாது. பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம நினைச்சோம் கடவுளே கிடையாதுன்னு மனசுல கூட நினைக்கிறார். அவர் ரோமர் 8:27 அங்கேயும் தீர்மானத்தின் வளைக்கப்பட்டு சகல நன்மைக்கு நடக்குது. நம்ம லைஃப்ல எதை அவர் செஞ்சாலும் நல்லதுதாங்க செய்யறாரு. அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல அதை செஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மனசுல கூட தப்பா நினைக்க மாட்டோம். அவங்க உள்ள என்ன நினைக்குதுங்க, உள்ளத்தினால வாய் பேச சொல்லுவாங்கல்ல, நம்ம நம்மளே உருவாக்கணும், நம்ம விசுவாசத்தை உருவாக்குற வார்த்தைகள் நம்ம யோசிக்கணும். இல்ல பெருமாள் சரக நிறைய பாடல்கள் பாடுவார்ல, நம்ம வார்த்தைகள் நம்ம நினைச்சிடும் நிறைய பேரை உருவாக்கணும். என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் காயம் மாற்ற வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவங்களை உருவாக்கணும். அது அனல் முட்டுதான் இருக்கணும், அது பற்றி எரிய வைக்கதா இருக்கணும், அணைஞ்சு பேர்கூட இருக்கணும். மற்ற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிற நம்ம வந்து நம்ம வாயில என்ன தேடுவாங்கன்னா, அந்த ஆசையுடைய வாயில வசனத்தை தேடுவாங்க. நம்ம வாயிலிருந்து வர்ற எல்லாமே தேவனுடைய வசனமா இருக்கு. நான் பவுலை குறித்து யோசிக்கும் போது யோசித்து பார்ப்பேன், பவுலுடைய லெட்டர், அவர் எழுதுற லெட்டரை உட்காந்து தியானிச்சுட்டு யோசிப்பேன். இப்ப அவர் இன்லேண்ட் லெட்டர் எழுதுற மாதிரி லெட்டர் எழுதிருக்காரு, அதை போய் உட்காந்து தியானிச்சுட்டு இருக்கேன். அப்படின்னா எழுதுற எழுதுற பேச்சு, என் நடமாடும் ஒவ்வொரு வாழ்க்கையும் என்னுடைய அனுபவமும் எப்படி இருக்கணும், ஆண்டுடைய வார்த்தையாகவே வாழும். நடமாடு நிருபம் என்ன சொல்றாரு அவர் சொல்லுமா, அழகா சொல்ல, நடமாடு நிருபம் அப்படின்னு என்ன அர்த்தம், நீங்க நானும் நமக்கு பைபிள் இருக்குது, நம்ம பைபிளை வாசிக்கிறோம், நம்ம அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். இந்த பைபிளை பத்தி தெரியாதவனுக்கு நீங்களும் நானும் வேத புத்தகம், நீங்கள் நானும் நடமான நிருபம் அப்படின்னா உங்களை என்ன பார்க்கணும், என்ன பார்க்கணும், அந்த இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை வாசிக்க வேண்டும். நம்முடைய செயல்ல, நம்முடைய சொல்ல, பிஹேவியர்ல, ஆட்டிடியூட்ல, நம்ம எல்லாத்துலயும் வார்த்தையில சொல்ல, செயல்ல, சிந்தையில எல்லாமே கிறிஸ்துவாக, கிறிஸ்து இயேசுல சிந்தையே நமக்குள்ள இருந்துச்சுன்னா உலகம் ஈஸியா அவர் ஏற்றுக்கொள்வாங்க. அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டு நம்ம தரணும் என்று சொல்ல மாட்டோம். ஒருவேளை ஆண்டுடைய கிருபை, ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபை தாருன்னு சொல்லி பார்க்கணும். நிறைய மனிதர்கள் பார்க்கும்போது நான் கிறிஸ்துவை நேசிக்கிறேன், ஆனா கிறிஸ்தவர்களை நான் வெறுக்கிறேன்னு சொல்றாங்க. அதுல ஒருத்தர் வந்து மகாத்மா காந்தி, ஐ லவ் காட், ஐ லவ் ஜீசஸ்,
I, I hate Christians. கிறிஸ்து பிளஸ் அவன், கிறிஸ்துவாகவே வாழ்ந்து காண்பிக்க வேண்டிய நீங்களும் நானும் வாழ்ந்து காண்பிக்கும் போது மலாக்கி முடியுது, முடிஞ்சதுக்கப்புறம் சைலண்ட் பீரியட். அதுல ஒரே ஒரு காத்து ஆண்டு நம்ம எதிர்பார்க்கிறாரு. ஒருவேளை அதை எதிர்பார்க்கறது வாட் இஸ் ரெஸ்பான்ஸ் டுடே? அன்சேஞ்சிங் காட். அவருக்கு நம்ம இந்த மாதிரி கேள்வி கேட்டோமே, அந்த கேள்வி கேட்ட ஆண்டு நம்ம என்ன சொல்ல போறோம்? அவருக்கு என்ன பதிலளிக்க போறோம்? அளிக்கும் போது ஆண்டவர் யாக்கோபை, ஏசாவை விட யாக்கோபை தெரிந்து கொண்டு அவரை அன்பு செலுத்துறாரு. நம்மளே அன்பு செலுத்துறாருன்னா ஆண்டவர் உங்களை எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு. அதுதான் கடைசியில முடிக்கிறாரு. எப்படி முடிக்கிறாரு? 4ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் பார்க்கும்போது, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களதுல எளிய தீர்க்கதரிசி அனுப்புறேங்கிறார். நான் பூமியை சங்காரத்தோட அழிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கு திருப்புவான் அப்படிங்கிறார். இன்னும் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, நான் கர்த்தருடைய தூதன் என் தூதனை அனுப்புறேன், நான் என் தூதனை அனுப்புறேன். இப்ப நம்ம தூதர்களாய் வாழ்வதற்கு, உடன்படிக்கை தூதனாய் வாழ்வதற்கு, கிறிஸ்துவ போல வாழ்வதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். சைலண்ட் உலகத்துல ஒரு வேர்ட் வருது அப்படின்னா அது ஆண்டுடைய வார்த்தை. நீங்களும் நானும் அந்த வார்த்தையாக வாழ வேண்டும். அப்படி வாழ்வதற்கு ஆண்டு உங்களே அழைச்சிட்டார்ல. அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் தாருன்னு சொல்லி பார்ப்போம்ல. நாம் தூதர்களாய், சமாதானம் தேவைப்படுற இடத்துல தூதர்களாய், சட்டம் கொடுக்க வேண்டிய இடத்துல தீர்க்கதரிசி தூதர்களாய் வாழ்வதற்கும் ஆண்டு அழைக்கிறார். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் எனக்கும் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம யாராவது ஒருத்தர் ஒப்பு கொடுத்த ஆண்டவர் எங்களுக்கு நாங்க கூட சரியா கேள்வி கேட்டிருக்கோம். நாங்க என்ன பண்ணிட்டோம்? நாங்க என்ன பேசணும்? ஆண்டவர் என்ன காரியங்கள் செஞ்சோம்? நாங்க என்ன அன்பு கூர்ந்தோம்? நாங்க எதுல வஞ்சித்தோம்? நாங்க எதுல நம்ம தப்பா பேசிட்டோம்? வாயின் வார்த்தை சொல் எல்லாம் நீங்க எங்க மேல வச்ச அன்பை அப்படியே பிரதிபலிக்கும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையாகவே நாங்கள் வாழ்ந்து முடிக்க வேண்டும். நீராகவே வாழ்ந்து முடிக்கணும். கிறிஸ்து பிளஸ் அவன், கிறிஸ்து பிளஸ் அவள், கிறிஸ்து அவளாக, கிறிஸ்து அவனாக நாங்கள் வாழ்ந்து முடிப்பதற்கு என்னையும் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம்னு சொல்லி அந்த சமயத்துல ஒப்பு கொடுத்து வாழ்க்கை எதிர்கட்சியில இத்தனை நாட்கள் நம்ம கற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை நம்ம ஒரு அவுட்லைனை பார்ப்பதற்கு ஆண்டு உதவிச்சார். அதுதான் ஆண்டவர் நினைச்சிட்டு, ஆண்டவரே இன்னும் நாங்கள் வாழ்வதற்கு, உமக்கு சாட்சியில வாழ்வதற்கு, மல்கியா தீர்க்கதரிசி காலத்துக்கு அப்புறம் ஒரு அமைதி இருந்தது போல ஒரு தேசத்தின் அமைதியான நேரங்கள்ல ஆண்டோடைய சத்தமாக ஒரு யோவான் ஸ்நானகனாக நாம் எழுப்ப வேண்டிய காரியம். ஆண்டவருக்கு இந்த வழியை ஆயத்தப்படுத்துறவர்களாய் ஆண்டவரை என்னை மாற்றும், எங்களை மாற்றும், அதுக்கு ஒப்பு கொடுக்குறோம்னு சொல்லி காலை வேளையில ஆண்டு சுத்திர ஒப்பு கொடுக்கலாமா? யாராவது ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்ம எல்லாரும் ஆண்டு சுத்திர ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே எங்களை கத்தம் செய்யணும். யாராவது ஒருத்தர் துதிகளை மத்தியில் வாசம் செய்கிற அன்புல பிதாவே, இந்த காலை வேலையிலும் இந்த சமூகத்துல எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா, கடந்த மாதம் முழுதும் உங்களுடைய பாதத்துல அமர்ந்து நீர் மாறாதவர் என்ற காரியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம் சுவாமி. கற்றுக்கொண்ட வண்ணமாக எங்களுடைய வாழ்க்கையில அபியாசிக்கிறவர்களா இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. நடைமுறை கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறவர்களா இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. கிறிஸ்துவை உடையவர்களாய் வாழறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. கேட்ட வசனங்களை மாத்திரம் எங்களுடைய காதுகளை கேட்டு விட்டு செல்லாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியைகளை காட்டுகிறவர்களாய், வாழ்க்கையில ஒரு மாற்றம் உள்ளவர்களாய் ஜீவிக்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் மாறாத கர்த்தர். உமக்காக நாங்கள் எங்களுடைய எல்லா குணாதிசயங்களையும் கிறிஸ்துவுக்குள்ளே பரிசுத்தம் உள்ளவர்களாய், நீர் எதிர்பார்க்கிற ஒரு பாத்திரமாய் எங்களை தாமே மாற்றிக்கொள்ள வேண்டுமா? எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்களை வணைங்க. உமக்கு ஏத்த பாத்திரமாய் எங்களை தாமே வணைந்து உமக்கு பிரியமானவர்களா எங்க ஒவ்வொருத்தரையும் மாற்றுங்கப்பா. எங்களுடைய இருதயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலையும் எங்களுடைய சிந்தனைகளும் சமூகத்துல முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த வேலையில நீர் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமா என்ற சமூகத்துல ஒப்படைக்கிற சுவாமி. அப்பா அப்பா, எங்களுடைய வாழ்க்கை உமக்குரியதாய் உமக்குள்ளே எழும்பி பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கணும் அப்பா. ஏதோ வாழ்ந்தோம், மரித்தோம், கடந்து போனது என்று சொல்லாதபடிக்கு வாழ்கிற காலத்திலே உமக்காக என்ன செய்தோம், உமக்கு முன்பாக எப்படி ஜீவித்தோம், உண்மை உள்ளவர்களாய் ஜீவித்தோம் என்று உயிருள்ள சாட்சியாய் நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்ற வேண்டுமா என்ற கருத்தில் ஒப்படைக்கிற சுவாமி. எங்களை முழுவதுமாய் மாற்றுங்க, ஆட்கொள்ளுங்க. எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் உமக்குள்ள உண்மையாய் ஜீவிக்கத்தக்கதாக வழிநடத்துகிறவர்களா இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. ஆத்ம பாரத்தை தாங்க. உண்மை உண்மையாய் நேசிக்கத்தக்கதான உறுதியத்தை எங்களுக்குள்ள தாங்க. உமக்கு கொடுக்கக்கூடிய காரியத்திலே டைமா இருக்கட்டும், டேலண்டா இருக்கட்டும், ட்ரெஷரா இருக்கட்டும், எதுலயும் ஒருபோதும் நாங்க வஞ்சிக்காதபடிக்கு உமக்குரிய காரியத்திலே நாங்க கொடுக்கிறவர்களாய், மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறதுக்கதாக எங்களை மாற்றுங்க. இந்த நாளே எங்களை முழுதுமாய் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. கடந்த நாட்களிலே செய்த காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க மன்னிங்க. இனி வரும் காலங்களிலே உமக்காக கொடுக்க வேண்டிய எல்லா காரியத்திலையும் எங்களுடைய காரியத்திலே மனப்பூர்வமாய் செயல்படுகிறவர்களா இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க.
நாங்கள் மாத்திரமல்ல, எங்கள் பின்வர சந்ததிகளையும், எங்க சபையாரையும் ஒரு விஷனுள்ளவர்களாய் நாங்க எழுப்பத்தக்கதான காரியத்தை எங்களுடைய கரங்கள்ல குடுத்திருக்கீங்க. அதை செயல்படுத்துகிறவர்களா இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மாறாத தேவன் எங்களை முழுவதுமாய் உமக்குள்ள மாற்ற வேண்டுமாய், உமக்குள்ள இணைக்க வேண்டுமாய் எங்களுக்கு முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா இந்த வேலையில. அப்பா இந்த மாதம் முழுதும் உம்முடைய கரத்துல ஆண்டு கொள்ள வேண்டுமாய் உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிற சுவாமி. ஒவ்வொரு நிமிஷமும் உம்முடைய நினைவினால் நாங்க நிறைப்படத்தக்கதாக, உம்முடைய வார்த்தையினாலே நிரப்பப்படத்தக்கதாக, உமக்கு உகந்த பாத்திரமாய் எங்களை உம்முடைய சமூகத்துல முழுதுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. எங்களை சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. எங்களை கட்டுங்க, உமக்குள்ள கட்டுங்க சுவாமி. சபையை கட்டுகிறவர்களாய், சமுதாயத்தை கட்டுகிறவர்களாய், குடும்பங்களை கட்டுகிறவர்களாய், வாலிபர்களை கட்டுகிறவர்களாய் இருக்கத்தக்கதாக எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் உம்முடைய சமூகத்துல ஒப்படைக்கிற சுவாமி. முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அநேக காரியங்களை இந்த மாதத்துல நாங்க கடந்த மாதத்துல கற்றுக்கொண்டோம். வாக்குத்தத்தத்துல மாறாத தேவனாயிருந்தீர், நீதியிலே மாறாத தேவனாயிரு, வருகையிலும் மாறாத தேவனாயிருந்தீர் என்று அப்பா நாங்க தியானித்தோம் அப்பா. நீர் முதலாம் வருகை வந்தது போல 2ஆம் வருகையும் வரப்போகிறீர் அப்பா. அப்பேற்பட்ட வருகைக்கு நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய், அநேகரை ஆயத்தப்படுத்துறவர்களாய் இருக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. பலப்படுத்துங்கப்பா. முழுவதுமாய் உம்முடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து மூலமாய் கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் அன்பில் பிதாவே. ஆமென்.